Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார் சென்னை விமான நிலையம் அருகே இருந்து. பாலவெற்றிவேல், பொதுவாகவே மழை பெய்யும் போது மீனம்பாக்கத்தில் அதிக அளவிலான மழை தான் எப்போதுமே பதிவாகும். ஆனா இந்த திடீர் மழை அங்கு எப்படி இருக்கிறது? அங்கு மழையின் அளவு எப்படி இருக்கு? காலை 10 மணியில் இருந்து 2 மணி நேரமாக தொடர்ச்சியாக மீனம்பாக்கம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக விமான சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பலத்த மழை காரணமாக மும்பையிலிருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா விமானம் பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லி மற்றும் போர்ட் பிளேரில் இருந்து வந்த விமானங்களும் தரையிறங்குவதற்கு தாமதமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் விமான நிலையத்திலேயே காத்திருக்கும் நிலை இருக்கிறது. தரையிறங்கும் விமானத்தின் சேவையில் பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது வரை 3 விமானங்கள் தரையிறங்குவதற்கு தாமதமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மணி நேரமாக பலத்த மழை பெய்து வருகிறது. 2-3 சென்டிமீட்டருக்கு மேல் மீனம்பாக்கத்தில் மட்டும் கடந்த 2 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக விமானத்தை தரையிறக்குவதற்கு ஓடு பாதையில அதிக அளவிற்கு மிஸ்ட் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக விமானங்கள் தரையிறங்குவது தாமதமாக இருக்கிறது. இந்த ஷெட்யூல்லையும் பாத்தீங்கன்னா அனைத்து விமானங்களும் 10 நிமிடங்கள்ல இருந்து 15 நிமிடங்கள் வரை தரையிறங்குவதற்கு தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவெற்றிவேல், அங்க பயணிகளுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாங்க? சென்னையிலிருந்து மும்பைக்கு வரக்கூடிய இந்த விமானம் தற்போது பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. எனவே சென்னையில தரையிறங்க வேண்டிய பயணிகள் அனைவரும் தற்போது பெங்களூருவில் தரையிறங்கும் நிலை இருக்கிறது. மேலும் அந்த பெங்களூரு விமானம், ஏர் இந்தியா விமானம் சென்னைக்கு மீண்டும் டைவர்ட் பண்ணப்படுமா அப்படிங்கிற எந்த விதமான விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக அந்த எப்பயுமே பிற்பகல் நேரங்கள்ல இயக்கப்படும் இந்த டொமஸ்டிக் பிளைட், உள்நாட்டு விமானங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, போர்ட் பிளேர், கொல்கத்தா உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு இணைக்கக்கூடிய இண்டிகோ, ஏர் இந்தியா விமானம் உள்ளிட்டவையினுடைய சேவையில 10 முதல் 15 நிமிடங்கள் வரை தாமதமாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை பொழிவு மட்டும் இல்லாமல் அந்த ஓடுபாதை விமானிகளுக்கு தெரியாத அளவிற்கு அதிக அளவிலான அந்த பனிமூட்டம் இருப்பதன் காரணமாக தரையிறங்குவதற்கு தாமதமாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னைக்கு மேலே உயரத்துல 2-3 விமானங்கள் சுற்றி கொள்ளும் நிலை இருக்கிறது. ஆனந்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையின் வளசரவாக்கம், கிண்டி, மீனம்பாக்கம், ஈக்காட்டு தாங்கல், வடபழனி, சூளைமேடு, கோடம்பாக்கம், டி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை, டி நகர், ராமாபுரம், கிண்டி இந்த இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் வேலூர் மாவட்டம், திருச்சி, மதுரை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களின் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென பெய்திருக்கும் இந்த கோடை மழை என்பது மக்களின் மனதை குளிர வைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த மழையின் காரணமாக இனி வரும் 2 நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.